அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதத்திலே நாம் தியானித்தோம். கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்றால் மகத்துவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் அதிசயமானவர். அவர் ஜாதிகளுக்கு அறிந்து கொள்ளும்படியாக, ஜாதிகள் கர்த்தர்தான் மெய்யான தேவன் என்று உணரும்படியாக காரியங்களை செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஜாதிகளுக்கு தேவன்தான் அடைக்கலமானவர். காரியங்களை, தடைகளை உடைப்பவர் என்று நம் தேவன் அநேக காரியங்களை, அவருடைய நாமத்தை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறது என்னவென்றால், தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவரை எப்படி தொழுது கொள்வது, எப்படி அவரை நம்பிக்கொள்வது, எப்படி அவரை பாக்கியமாய் கொண்ட ஜனங்களாய் நாம் மாறுவது என்பதை குறித்து இன்றைக்கு நாளில் நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இங்கே மிகவும் அழகாக போட்டு இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நீ என்ன விடுவதில்லை? கைவிடுவது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள், உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இப்படியாக மிகவும் அழகாக போட்டிருக்கிறது. மிகவும் அழகாக எழுதி இருக்கிறது. மிக அழகாக நாம் படிக்கிறோம், நாம் கேட்கிறோம். என்னவாய் இருக்கிறது? உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் என்னப்பட போவதில்லை, ஒருபோதும் என்னப்பட போவதில்லை, வெட்கப்பட போவதில்லை. அல்லேலூயா. உம்முடைய வாசிப்போம் மறுபடியுமாக. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நீ கைவிடுவதில்லை. அது போதும். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன விடுவதில்லை? கைவிடுவதில்லை. இங்கதான் நம்ம இன்னைக்கு இதை 2 பகுதியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. நீ அவர் எப்பவுமே கைவிட மாட்டார். அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று உண்டானது. என்ன கேள்வி உண்டானன்னா, இந்த ஜனங்கள், நம்முடைய உலக ஜனங்கள், நம்ம கூட இருக்கிற உறவினர், நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நண்பர்கள், இந்த ஜனங்கள் தேவன் பெரியவர் என்று தெரியும், வல்லவர் என்று தெரியும், எல்லாம் செய்கிறவர் என்று தெரியும், அவரை நம்பும்படியாக நம்ப தெரியும். ஆனா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டுறாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டுறாங்க? இங்க வேதகம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. இங்க அழகாக போட்டிருக்கிறது, அவரை நம்புகிறவரை ஒருபோதும் என்ன படுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறது. அவரை நம்புகிற ஜனங்கள், இந்த நம்புகிறது என்ன என்றால், நம்புகிற ஜனங்களை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார் என்றால், அவர் பேரை அறிந்தவர்கள் அவரை நம்புகிறார்கள் என்றால், இந்த நம்புகிறதை என்றால் அநேக ஜனங்கள் அநேகர் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நம்புவாங்கன்னா, எந்த சூழ்நிலையில தேவனை பேரை நோக்கி பார்ப்பாங்கன்னா, தேவனை தேடுவார்கள் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில பயத்தின் மூலமாக, அவங்க வாழ்க்கையில இதை இழந்து விடுவோமோ என்ற பயம் வந்தா தேடுவாங்க. இன்னும் ஜனங்கள் எப்படி தேடுவாங்கன்னா, அவங்க பயம், மரண பயத்தினால தேடுவாங்க. இன்னும் விதமான ஜனங்கள் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற
பலவீனத்தை குறித்து என் வாழ்க்கையில இவ்வளவு பலவீனமா இருக்கிறது, அந்த பயத்தை குறித்து தேடுவாங்க. இன்னும் விதமான ஜனங்கள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயத்தை குறித்து தேடுவாங்க. இங்கே மிகவும் அதிகமாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால், ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பயத்தை குறித்து தான். என் வாழ்க்கையில இதை குறித்து நான் பயப்படுறேன், என் வாழ்க்கையில எக்ஸாமை குறித்து நான் பயப்படுறேன், என் வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல நடக்கிற காரியத்தை குறித்து பயப்படுறேன், என் குடும்பத்துல நடக்கிறதை குறித்து நான் பயப்படுறேன், என்னுடைய சமுதாயத்துல நடக்கிறதை குறித்து நான் பயப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட செய்கிற காரியத்தை குறித்து, என்னுடைய பலவீனத்தை குறித்து, என்னுடைய கடனை குறித்து, என்னுடைய நிந்தையை குறித்து நான் பயப்படுறேன் என்று அநேகர் பயந்து இருக்கிறவர்களை என் தேவன் சொல்கிறாரு. இன்றைக்கு நீங்க என்ன தேடுங்க, என் மேல நம்பிக்கை வையுங்க. நான் என்னை நம்புகிறவர்களை ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதில்லை. ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்படுத்துவதில்லை. ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, கைவிட்டு அவர் விலகி போவதில்லை. அவர் கரங்களை இறுக்கமாய் பிரித்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம் ஜனங்கள், நம்ம என்னதான் அநேக ஜனங்களை பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் இங்க அநேக காரியங்கள் சொல்றாங்க. மனிதர்கள் என்ன பண்ண, அவர்களே மனம் திரும்பாவிட்டால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, தேவனை நம்ப முடியாது, பரலோக ராஜ்யத்தை நம்ப முடியாது. அவர்கள் என்ன பண்ணணுமா, அநேக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ கொஞ்சம் காரியம் ஆகிறதுக்காக, ஏதோ பலவீனங்கள் மாறுவதற்காக, ஏதோ கட்டுகள் மாறுவதற்காக, ஏதோ வாழ்க்கையில விரலை அறிவதற்காக நம்புவது போல என்ன பண்ணுவாங்க, நடிப்பாங்க. நம்புவது போல நான் மாறிடுறேன், கர்த்தர் தான் பெரியவர், அவர் தான் எல்லாம் செய்வார் என்று ஜனங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் அநேக ஜனங்களை பார்க்குறோம். நான் இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன், கர்த்தரை பிரித்து கொள்வேன். இந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னா கர்த்தர் தான் மெய்யானவர் என்று என்னுடைய குடும்பங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் என்று அநேக ஜனங்கள் அந்த காரியம் ஆவது வரைக்கும் தான் தேடுவாங்க. எல்லா கூட்டத்திலையும் வருவாங்க, எல்லாவற்றுக்காகவும் ஜெபிப்பாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் பெற்ற உடனே என்ன பண்ணிடுவாங்க, தேவனை மறந்து விடுவாங்க, தேவனை மறந்து போயிடுவாங்க. ஆனால் ஜனங்கள் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு தடவை தேவனை நம்பிட்டீங்கன்னா, ஒரு தடவை தேவனுடைய அற்புதத்தை ருசி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நீங்க தேவன் செய்த அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார். எப்பெல்லாம் என் மகன் கலங்குறாளோ அப்பெல்லாம் நம்ம இருதயத்தை தோணும், நான் அந்த சபைக்கு போனேனே, நான் தேவனை பார்த்தேனே, அவர் என்னை விடுவித்தாரே, இந்த நெருக்கங்களிலும் இருந்து என்னை விடுவிப்பார் என்ற ஒரு உணர்வுள்ள இருதயமாய் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு தடவை தேவனை ருசி பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ண போறீங்க, கர்த்தரையே மறக்கவே மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணலாம், நம்முடைய பலத்தினால என்ன பண்ணலாம், மாறலாம், நம்முடைய இருதயத்தினால மாறலாம், நம்முடைய நுந்தையினால மாறலாம், நம்முடைய நோக்கங்கள்னால மாறலாம், நம்முடைய செயல்பாடுகளால மாறலாம். எல்லாவற்றுக்காகவும் நீங்க மாறினாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அவர் இருக்கிறவராக இருந்து உங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த, அவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த தேவன் உதவி செய்கிறவராகவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு தடவை நம்பிட்டீங்கன்னா அவர் எல்லா காரியங்களிலும் உங்களை, நீங்க விலகி போனாலும் அவர் விலகாமல் நம்மளை வழி நடத்துவார். இன்னும் விதமான ஜனங்கள், இவ்விதமான ஜனங்கள், சில விதமான கொஞ்ச காலத்துக்கு நம்புகிற ஜனங்களையும் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் விதமான ஜனங்களும் இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் விதமான ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் எப்பொழுதுமே மாற மாட்டாங்க. தன்னுடைய இருதயம், people will not change when their heart never change. அவர்கள் இருதயம் மாறவே படாது.
அவங்க இருதயம் எப்பொழுதுமே சிதையான இருதயமாய் இல்லாம கல் போன்ற இருதயமாய் ஸ்டபர்னா இருப்பாங்க. நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் படித்து இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இவ்வளவு நாள் நான் இந்த காரியங்களை நான் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தது போல பாராக்களின் தேவர்களுடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த ஜனங்கள் மாறப்பெறாவிட்டால் அவர்கள் தேசத்தை சுகரித்து கொள்ளி இருக்கவே முடியாது. கர்த்தருடைய வழியில் நடக்காவிட்டால் ஜனங்கள் அந்த பட்டினத்தை என்ன பண்ணிருக்க முடியாது, குறிப்பெயர்ந்து இருக்க முடியாது. இன்றைக்கும் ஜனங்கள் அப்படிதான் கல்லை போல இருதயமுடைய ஜனங்களாக, ஸ்டபர்னாக, ரொம்ப வைராக்கியமாக, நான் செய்கிறதா எல்லாவற்றிலும் கரெக்ட், நான் செய்யறது என்ன தவிர வேற யாருமே இல்லை, என்னுடைய யோசனை சொல்லுது, என்னுடைய படிப்பு சொல்லுது, என்னுடைய தாளந்து சொல்லுது, என்னுடைய ஐடியா சொல்லுது, என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் சொல்லுதான் கரெக்டு, நான் எப்பொழுதுமே மாறவே மாட்டேன் நான் என்று அநேக ஜனங்கள் அவர்கள் செய்வதை கரெக்டு என்று அவர்களெல்லாம் யோசிப்பதுதான் நல்லது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கு வேதகமம் இப்படியாய் சொல்லுகிறது. இருத்தோர்கள் வாசிக்க கேட்போம் 20ஆம் வசனத்தை, அதிலேயே வாசிப்போம். 9:20. ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு, ஜாதிகள் தங்களை என்னவென்று அறியும்படிக்கு, மனுஷன் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே, பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதர்கள் இந்த மாறாமல் கல்லை போல இருக்கிற ஜனங்களுக்கு என்னவாய் உண்டாகணுமா? அவர்கள் யாரா? மனுஷங்க தான். அவர்கள் கடவுள் அல்ல, அவர்கள் தேறினவர்கள் அல்ல, எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஞானிகள் அல்ல, அவர்கள் யாராம்? மனுஷர்கள். அவர்கள் ஏதோ ஒரு பெயருக்காக அவர்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் செல்வத்தை வைத்து பெருமையாய் நடக்கலாம். அவங்க கையில் இருக்கிற நாணத்தை வைத்து எனக்கு எந்த நாணம் இருக்கிறது, எனக்கு இவர்களெல்லாம் தெரிந்தவர்கள், எனக்கு அவர்களெல்லாம் தெரிந்தவர்கள் என்ற பெயரை வைத்து நடக்கலாம். எதை வைத்து நடந்தாலும் அவர்கள் யாரு? மனிதர்கள் தான். அவங்க இருதயம் மாறாவிட்டால் எங்க சேர முடியாது? பரலோக ராஜ்யத்திலே சேரவே முடியாது. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால், வணங்கா கழுத்து உடையவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் என்னத்தை தருகிறார்? கிருபையை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு ஜனங்கள் இவ்விதமான சில விதமான 3 விதமான ஜனங்களை பார்த்தோம். பயந்து வாழ்கிற ஜனங்களை பார்த்தோம். 2வது, ஜனங்கள் ஏதோ ஒரு காரியங்களுக்காக, நேரங்களுக்காக, ஏதோ ஒரு பலன் கிடைப்பதற்காக, ஏதோ ஒரு நன்மை கிடைப்பதற்காக, ஏதோ ஒரு காரியம் கிட்ட சேர்வதற்காக, அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக நோக்கி பார்க்கிற ஜனங்களை பார்த்தோம். இன்னும் விதமான ஜனங்கள், தன் ஜாதிகள், அவர்கள் மனம் திரும்பாமல் மிகவும் ஸ்தபனாக, வைராக்கியமாக தன்னுடைய பாலார்களின் தேவர்களின் வழிகளை கை கொள்கிற ஜனங்களை பார்க்கிறோம். இவ்விதமான 3 விதமான ஜனங்களுடைய இருதயமுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் என்ன பண்ணணுமா? இன்றைக்கே நாம் மாற்றி விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தரை தேடக்கூடாது. நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. முழு நம்பிக்கையோடு கர்த்தரை தேடணும். வெறும் கொஞ்ச காரியத்துக்காக, ஏதோ கொஞ்சம் அற்புதத்துக்காக, ஏதோ கொஞ்ச நேரத்தில் நான் தேறினா, ஒரு 10 நாள் தேறித்து ஒரு 5 நாள் நான் மறந்து விட்டேனா போதும். 1 வருஷம் நான் தேறினேன், 1 வருஷத்துல எதுவுமே நடக்கல, இன்னும் ஒரு வருஷத்துல நான் விட்டு நான் பழைய வழிகளில் ஓடிக்கொண்டு இன்றைக்கு நான் மறுபடியுமாய் நான் வந்திருக்கிறேன் என்று தேடினால் பிரயோஜனம் அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை, ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் கர்த்தரையே நோக்கி கர்த்தர் மேலே நம்பிக்கையுடைய ஜனமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சங்கீதத்தில் மிகவும் அழகாக படித்தோம், வாசித்தோம், தியானித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில இருள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், கசப்பு செய்திகள் இருந்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது?
கர்த்தரை நம்புவதை விட்டு விடவே கூடாது. நம்ம யாரு? மனிதர்கள், இந்த பூமியில வாழ்கிற ஜனங்கள், இந்த பூமியில வாழ்கிற ஜாதிகள். நமக்கும் என்ன இருக்கும்? கசப்பு இருக்கலாம், நமக்கு கண்ணீர் இருக்கலாம், நமக்கும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். எதிர்பார்ப்பா இல்லாம இருக்கிறவங்க யாராவது இருப்பீங்களா? இங்க யாராலையும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடன் அடைக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும், வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும், வாழ்க்கையில உயர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும், வாழ்க்கையில பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற ஜனங்களே இருக்க மாட்டாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வேற மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தரை பயந்து நடக்கிற ஜனங்களே பாக்கியவான்கள், நம்பிக்கை பெற்ற ஜனங்கள். அவர்கள் என்ன பண்ண போறார்கள்? எதனை சுகநிறைத்துக் கொள்ள போகிறார்கள்? அவர்கள் எதனை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள போகிறார்கள் என்றால் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9:18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்னப்படுவதில்லை, என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எளியவன் என்றைக்கும் என்னப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகுவதில்லை. இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, நீங்க வைராக்கியத்தோடு நான் பெரியவன், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எனக்கு இவ்வளவு பலன் இருக்கு, இவ்வளவு சத்துவம் இருக்கு, இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, இவர்கள் ஞானம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுவதில்லை, நிலைப்பதில்லை. வேதகம் இப்படியாய் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கையோ என்றென்றைக்கும் நிலைத்து வெற்றியை சுகந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒன்றுக்கும் உறவாத ஜனங்களாய் இருக்கலாம், எந்த காரியமும் நம்மளால செய்ய முடியாமல் இருக்கலாம், நம்ம தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கலாம், நம்ம ஒதுக்கி வைத்த ஜனமாய் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி நிறைவேறும்? நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், நான் ஒதுக்கி வைக்கப்பட்டேன், நான் தள்ளப்பட்டதேன், என்னை ஜனங்கள் ஒதுக்கி வைத்துட்டாங்க, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர்கள் எல்லாம் நான் மேற்கொள்வேன், அவங்க யோசனையெல்லாம் நான் அழித்திடுவேன், அவங்க என்னை ஏராளமாய் பேசுறாங்க, நான் படிக்க மாட்டேன் என்று சொல்றாங்க, நான் வாழ மாட்டேன் என்று சொல்றாங்க, நான் உயர மாட்டேன் என்று சொல்றாங்க, என் கடன் மாறாது என்று சொல்றாங்க என்று அநேகர் சொல்லினாலும் அந்த கடன் சூழ்நிலை, அந்த எதிர்ப்பின் சூழ்நிலை, அந்த எதிர்ப்பின் ஜனங்களுடைய வார்த்தை மாறாமல் அது நடக்கக்கூடாமல் இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணுமா? முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நீங்க நம்பினாதான் அநேகர் சொல்கிறதுக்கு மாறாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. மருத்துவர்கள் அநேக ஜனங்களை கைவிடலாம், அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், மலை போல பிரச்சனை இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம் விடாமல் கர்த்தரை பிடித்து கொண்டு, கர்த்தரையை நம்பிக்கொண்டு, கர்த்தரைக்கென்று காத்திருக்கும் போது நாம் என்ன அடைய போகிறோம்? புது பலன் அடைய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாவதில்லை. என்றைக்கும் தேவன் மேல நம்பிக்கை வைத்தீங்கன்னா நீங்க விடாமல் முயற்சியாக கர்த்தர் மேலேயே நீங்க நம்பியே இருந்துருங்க. நான் திரும்பி போனேன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருமா, நான் அங்க போனேன்னா இந்த ஆசீர்வாதம் வருமா, நான் இவர்களை பார்த்தேன்னா இந்த ஆசீர்வாதம் வருமா என்று அல்ல. நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா நீங்க கர்த்தர் மேலேயே நோக்கமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்த நாட்களில சந்தித்த சூழ்நிலைகளை நாங்கள் உங்கள் இடத்துல இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விருப்பப்படுகிறேன். நாங்கள் ஒரு காரியங்களுக்காக, ஒரு தயவு கிடைப்பதற்காக, ஒரு சமுதாய ஒரு இரக்கம், ஒரு பணிவான காரியங்கள் கிடைப்பதற்காக கடந்த ஒரு வருடம் அல்ல, அநேக வருடங்களாக நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தோம்?
முயற்சி பண்ணி கொண்டே இருந்தோம். அநேக வருடங்களாக இந்த காரியம் நடந்தா நமக்கு நல்லதா இருக்குமே, அது அநேகருக்கு புரோஜனப்படுவதா இருக்குமே, அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமே என்று நாங்கள் அநேக இடங்களிலே, அநேக நாட்களுக்கு முன்பாக நாங்கள் காரியங்களை ஸ்டெப் எடுத்தோம். இந்த காரியம் நல்லா இருக்கும், இந்த காரியம் ஊழியத்துக்கு புரோஜனமா இருக்கும், அநேகருக்கு இன்னும் அந்த செலவு அந்த இது போறது பதிலாக நம்ம அந்த காசை நம்ம பிறருக்கு கொடுக்கும்படியாக அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நாங்கள் அநேக நாட்களுக்கு முன்பாக காரியங்களை செயல்பட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் என்ன யோசித்து கொண்டு இருந்தோம்னா, இந்த காரியங்கள் நாங்கள் இத்தனை வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த காரியத்தில் எங்களுக்கு அதுக்குரிய பலன், அதுக்குரிய ஆசீர்வாதத்தின் முடிவு கிடைக்கவே இல்லையே. நாங்கள் யாராவது ஒரு அதிகாரியை போய் பார்க்கலாமா, யாராவது ஒரு பொலிட்டிஷியனை போய் பார்க்கலாமா, யாராவது உதவி செய்கிறவர்களை போய் பார்க்கலாமா என்று நாங்கள் யோசித்தோம். நாங்கள் அதுக்கான அவர்களை சந்திக்கும்படியாக அப்பாயின்மெண்ட்டும் போட்டோம். நாங்கள் உங்களை பார்க்க வரோம். அவங்க சொன்னாங்க, அந்த அதிகாரிகள் சொன்னாங்க, அந்த உதவி செய்கிற சகோதரர் சொன்னார், நீங்கள் எப்போ வேணால் வாங்க, இதுதான் என் நம்பரு, நீங்கள் வந்து கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துடுறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அந்த காரியத்தை இனிஷியேட் பண்ணோம், அந்த காரியத்தை செயல்படுத்தணும். நாங்கள் செயல்படுத்தி நாங்கள் அந்த அதிகாரிகள் முன்பாக போய் நிற்கும்போது அந்த அதிகாரி என்ன பண்ணினாரா, அந்த அதிகாரி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லலை, நாங்கள் இத்தனை வருட காலமாக அந்த காரியம் நடக்கவே முடியாது, யாராவது உதவி இருந்தால் தான் செய்யப்பட முடியும், யாராவது உதவி செய்தால் தான் பண்ண முடியும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். நாங்கள் அதுக்காக அநேக நாட்கள், அநேக வருடங்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த நாளில் நாங்கள் அதிகாரி போய் பார்க்கும்போது அவர்கள் இது பண்ண முடியாது, இந்த காரியம் நடக்கவே நடக்காது என்று சொல்லிட்டா நம்ம இந்த மனுஷனை தான் போய் பார்க்கணும், இந்த உதவி செய்கிறேன்னு சொன்ன ஜனத்தை தான் போய் பார்க்கணும் என்று ஒரு பக்கம் யோசனையாக இருந்தாலும், ஆனால் ஒரு பக்கத்தில் எல்லா ஜனங்களிலும் பார்க்கிலும், எல்லா சாதிகளிலும் பார்க்கிலும் உயர்ந்தவரை நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து சென்றோம். நம்ம கூட உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிற நம்ம பாஸ்டர் சைமன் பால் அவர்கள் வந்திருந்தாங்க. நான், எங்கள் அம்மா, பாஸ்டர், அவங்க 3 பேரும் கடந்து சென்றோம். அந்த அதிகாரி நான் எதுவுமே சொல்லலை, அவங்க மறு பேச்சே கேட்கல, இது உங்களுக்கு நாங்கள் சாங்ஷன் பண்ணி தரோம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தின், ஒரு சந்தோஷத்தின் செய்தியை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் நாங்கள் இந்த செகண்டாக ஒரு ஐடியா வச்சிருந்தோம். முதலாவது கர்த்தரை முன்வைத்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை இந்த மனிதர்களிடத்தில் போகாமல் கர்த்தரே எங்களுக்கு சகாயராயிருந்து ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனால முடியாத காரியம் கூட கர்த்தரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து போனோம், ஆனால் அது நடக்காமல் இருந்தா அது சாத்தியமே இல்லை, அது நிச்சயமாகவே நடந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்துட்டீங்கன்னா இந்த காரியம் நடக்கும். 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, அநேக வருடமாக நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம். அநேக வருடங்களாக இந்த அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அந்த அற்புதத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிசயங்களை செய்கிறவர் உங்களோடு இன்றைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என் தேவன் மேலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தர் மேலே நான் நோக்கமாய் இருப்பேன், நான் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை. என் நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே இருக்கிறது. யாரெல்லாம் அவரின் பெயரை நிமித்தமாக, அவரின் நாமத்தை நிமித்தமாக நம்புகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் தலை குனிவதில்லை. அவர்களுக்கு தேவன் என்ன காரியங்களை தருகிறார் என்றால், என்னத்தை கொடுக்கிறார் என்றால், அவர்கள் சிறுமைப்பட்ட ஜனமாய் இருந்தாலும், அவர்கள் தள்ளப்பட்ட ஜனமாய் இருந்தாலும், அவர் நம்பிக்கை ஒருபோதும் என்னவாக போவதில்லை,
வீணாக போவதே இல்லை. அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்பிக்கை வீணாகாது. எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனாய் கர்த்தர் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே தஞ்சமமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு அவரே என்னவானவர்? கேடகமானவர், தஞ்சமானவர், கோட்டையானவர். அவரையே நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே நிச்சயமாகவே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவர் மேல நம்பிக்கை வைத்துட்டீங்கன்னா போதும், அவரே சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு அடைக்கலமாக, கோட்டையுமாக, பலனுமாக, சத்துவமாக இருந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 3ஆம் வசனத்துல வாசிக்க கேட்போம். 3 வசனம் 9:3. என் சத்துருக்களுக்கு பின்னாக திரும்பும் போது, சத்துருக்கள் பின்பாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். அவர்கள் எங்கனவா அழிந்து போவார்கள்? இடருண்டு அழிந்து போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்கள் நமக்கு எதிராய் திரும்பலாம். சத்துருக்கள் நமக்கு முன்பாக பின்பாக என்ன வேணா பேசலாம், என்ன காரியத்தை வேணா நடக்க வைக்கலாம். ஆனால் தேவன் நம்மளோடு இருந்தா, தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது அவருடைய யோசனைகள் என்னவாகாது? ஒன்றுமே நடக்க, ஒன்றுமே ஆகாமல் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதித்தார்னா, அப்படி நம்மளை உயர்த்தினார்னா, அப்படி நம்மளை கனப்படுத்தினார் என்றால், நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் தொடங்கி பார்த்தார்னா ஒரு அற்புதம் அல்ல, அநேக அற்புதங்களை, அநேக அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல, எல்லாவற்றிலும் செய்து கொண்டே இருக்கு. வருகிற நாட்களில் உங்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு புதிய சாட்சியை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். கர்த்தர் அதை எங்கள் வாழ்க்கையில செய்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் கர்த்தரை நம்புங்க. நீங்களே கர்த்தரை நம்புங்க. இறுதி வரை நம்புங்க, கடைசி வரை நம்புங்க. அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை அவர் அழிப்பார். உங்கள் சத்துருக்கள் உங்க கீழே வருவார்கள், உங்க பாதப்படி ஆக்குவார்கள். அவங்க இருப்பொருளாக ஆவார்கள். அவங்க உங்களை நம்பி வாழும்படியாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ, உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறாங்களோ, அவங்க இதெல்லாம் செய்யறாங்க என்று தெரியும். உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அவர்கள் உங்க இடத்துல வரும்போது நீங்க அவர்களையும் நீங்க தள்ளாதபடி, அவங்களையும் வெறுக்காதபடி, கர்த்தரை எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தாரோ, நாமும் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜனங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள், நமக்கு எதிராய் செய்கிற ஜனங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் மன்னித்து, அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்களும் தேவன் எண்ணாமல் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும்போது நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐ வில் பி கிளாட். வாசிப்போம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உம்மில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உம்மையே நம்பி இருப்பேன். நான் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எல்லாவற்றிலையும் எனக்கு ஜெயம் உண்டு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாம் அவர் ஒருவரையே என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும், கீர்த்தனம் படுத்தணும். இது எல்லாம் ஆனது யாரால் ஆனது? கர்த்தரால் ஆனது. அல்லேலூயா. எங்க வாழ்க்கை, நீங்க என்னையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வைக்கலாம். என்னையே நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நான் எப்படி இருந்து கொண்டு இருந்தேன், எப்படி படித்து கொண்டு இருந்தேன், எப்படி நடந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு தேவன் என்னையும் இந்த ஊழியக்காரனாய் தேவன் மாற்றி இன்னைக்கு வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒன்றுக்கும் உதவாத என்னை, புழுதியில் இருந்த என்னை தேவன் உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைத்திருக்கிறார்.
நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார், நல்ல தயவை கொடுத்திருக்கிறார், இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் சொல்றாங்க, நான் கடந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக ஜனங்க சொன்னாங்க, உனக்கு எப்படிப்பா இந்த காரியம் கிடைச்சது? எல்லாரையும் இப்படி சொல்றாங்க, ஆனா உன்னை மட்டும் நல்ல அன்பா சொல்றாங்க, நல்ல பேர் சொல்றாங்க என்று சொல்றாங்க என்றால் இது என்னால் ஆனதல்ல, என்னோடு இருக்கிற கர்த்தரால் ஆனது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கனமும் இந்த புகழும் எல்லாம் யாருக்கு உரியது? கர்த்தர் ஒருவருக்கே தான் உரியது. என்னால, என்னுடைய தாளந்துனால, என்னுடைய பெயர்னால, என்னுடைய யோசனையினால எதுவுமே நடந்தே இருக்க முடியாது. எங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா, எங்க கடந்த நாட்களில் அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக நெருக்கங்கள் சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருப்பீங்க. அநேக நெருக்கங்கள் நாங்கள் சொல்லியிருப்போம், உங்கள் கருத்தை ஜெபிக்க சொல்லியிருப்போம். அந்த ஜெபத்தின் நேரத்தில் நீங்கள் எங்களுக்காய் ஜெபித்ததுனால கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நெருக்கத்தில் இருந்து விடுதலையாக்கினவர் உங்களையும் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலையாக்குவார். இதற்கெல்லாம் கனம் யார் உரியது? கர்த்தர் ஒருவருக்கே உரியது. அவர் ஒருவருக்கே மகிமை, புகழ், கீர்த்தி எல்லாம் அவருக்குரியது. அப்படி நாம் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்புக்கிறோம். அவரால தான் இது ஆனது. அவரையே நாம் சாதகமாக, அவரே பட்சமாக, அவர் சார்பாக நாம் நிற்கணும். அவரை எப்பவுமே விட்டுவிடக்கூடாது. அப்படி விடாமல் நாம் நடந்தோம்னா 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே, கர்த்தாவே கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறேன்? விவரிப்பேன். விவரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே நான் உண்மை எப்படி துடிப்பேன்? முழு இருதயத்தோடு தான் நம்ம துடிக்கும். ஏதோ கொஞ்ச நாளுக்கு அல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அல்ல, நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும், நம்ம சுவாசம் முடியும் வரைக்கும் நாம் முழு இருதயத்தோடு நாம் துடித்து, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்து, நாம் கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை அநேகருக்கு விவரிக்கும் போது, சாட்சியாய் நிற்கும் போது, கர்த்தர் உங்களை இன்னும் மேலும் மேலும் உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்த்தோம், கர்த்தரை நம்புகிற, கர்த்தர் பெயர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ண போவதில்லை? கைவிடப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை, தோற்று போவதில்லை என்று நாம் பார்த்தோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா கர்த்தர் மேலே மட்டும்தான் நான் நம்பிக்கையா இருக்கும். கர்த்தர் மேல், ஒருவர் மேலே நீங்கள் நம்பிக்கையா இருந்து பாருங்க, உங்களையும் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் அப்படியாக அன்பின் பரலோகத்து பிறாகு இயேசுவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்மர் மேலே நம்பிக்கை உடைய ஜனமாக, உம்மேலே பற்றுதல் உரிய ஜனமாக, உம்மையே நோக்கி பார்க்கிற ஜனமாக, உமக்கென்று காத்திருக்கிற ஜனங்களாக இங்க வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் உண்மையை இன்னும் அதிகமாக நம்பும்படி, விசுவாசிக்கும்படியாக, உம்மை தேடும்படியாக நல்ல ஒரு இன்னும் உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தா. எல்லாவற்றிலும் உம்மை முன்வைக்கிறவர்களாக, உம்மை தேடுவதிலும், உம்மை நோக்கி பார்ப்பதிலும், உம்மை துடிப்பதிலும், உம்மை ஜெபிப்பதிலும், எல்லா சபை கூடுதல் கலந்து கொள்வதிலும் முன்வைக்கிற ஜனமாக, உம்மையே நம்புகிற ஜனமாக, ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையின் சிறு இருப்பையும் நீர் மாற்றுவீராகப்பா, நீர் மாற்றுவீராகப்பா. மனிதன் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவனால மாற முடியாது. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய சுய சிந்தைகளை தாங்களே மாற்றிக்கொள்கிறவர்களாக, சபநீரியமுடைய ஜனங்களாய் இல்லாதபடி சிதையான இருதயமுடைய ஜனங்களாக, ஏதோ நேரங்களுக்காக உம்மை தேராதபடி முழுமையாய் உம்மை தேடுகிற ஜனமாக, முழுமையாய் உம்மை பற்றி கொள்கிற ஜனமாக, முழுமையாய் உமக்கென்று காத்திருக்கிற ஜனங்களாக மாறும்படியாக ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் அபிரமாய் நீர் மாற்றுவீராக.
அபிரமாய் மாறுகிற ஜனங்களுக்கு நீரே பலன் அளிக்கிறீர், நீரே சத்துவம் அளிக்கிறீர், நீரே கோட்டையா இருக்கிறீர், நீரே அடைக்கலமாய் இருக்கிறீர். எதிரிகளை நீ தகுது பொலியாக்கி அவருடைய பாதப்படியை மாற்றும்படியாக நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் கூற இருந்து நீரே பெரியவர், நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை நீர் மாற்றும்படியாக அநேகருக்கு சாட்சியாய் விளங்கும்படியான வாழ்க்கையை வாழ நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெரியவர் பெரிய காரியங்கள் அற்புதமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.